உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த மரத்து மேல இருந்து பார்த்தா நம்ம ஸ்கூலே தெரியும். அப்படியா? ஆமாண்டி. அப்படியே கீழே விழுந்தா ஹாஸ்பிட்டல் தெரியும். உன் கோழிக்கு மரியாதையே கொடுக்க தெரியலடி. மரியாதைனா என்னடி? வாங்க போக கூப்பிடணும். சரி வாங்க, சீக்கிரம் போங்க. நான் போறேன்டி. வாரி வாரி. ஏன் இப்படி இருக்க? உன்னால என் ஃப்ரெண்டு கோச்சிட்டு போறா. நல்ல மாட்டுக்கு ஒரு ஸ்டோரி. நானும் நல்ல மாடுதான். பாபா புள்ள தின்னுட்டு சாணிய போறேன். எங்க அப்பா முட்டாள அஸ்தப்பா. ஏமா அப்படி கேக்குற? எங்க டீச்சர் கேள்வி கேட்டாங்க அஸ்தப்பா. நான் தெரியலன்னு சொன்னேன். முட்டா பையன் முகலன்னு திட்டினாங்க. அதான் கேட்டேன். பரத்த மரவரி நேரா கேரளாவுக்கு போ. எரும மாட்டு தரைய வெட்டி வச்சிருப்பாங்க. 30 ரூபா கொடுத்து மூளையை மட்டும் வாங்கிட்டு வந்து உன் அப்பனுக்கு பொழிச்சு புற, உன் சித்த பழக்க சேர்த்து கூட. ஏண்டி கோபமா இருக்க? ஃபுல்லா விளையாட கிளி கிளிப்பு வாங்கிட்டு வர சொன்னேன்டி. ஓனர் கொடுத்த கிளி கிளிப்பை நீங்களே பாருங்க. நேற்று நாங்க கம்பு கேட்டதுக்கு கல்ல கொத்தி திங்க சொல்றாங்க அந்த கஞ்சப்ப. ஐயோ மாமா, விவாகப்பட்டு 40,000 மட்டும்தான். வாங்கி கூட. விவாகரத்து பத்திரம் வெறும் 100 ரூபா தான். வாங்கி வா. 40 ரூபாய்க்கு தீவனமே வாங்கி போட மாட்டான். 40,000 புறவை இருக்க போறாங்க. கஞ்சப்ப யாருடி கஞ்சப்ப? 40,000 இல்ல, அவளுக்கு 4,000க்கு புறவை எடுத்து கொடுத்து காட்டம். தாடி போலாம். சூப்பர்டி. உங்க வாய் கொழுப்பால எனக்கு 4,000 ரூபாய் புடவை கிடைச்சது. ஜாலி ஜாலி. பாபா அங்க 400 ரூபாய் புடவை எடுத்து வச்சுட்டேன். 40 ரூபாய் குறைக்க சொல்லி சண்டை போட்டுட்டு இருப்பான். வாங்கி சந்தோஷமா கட்டிக்க. ஏதடி தங்க செய்யனே? என் தம்பி வேகமா ஓடி வந்தான், அதனால கிடைச்சது. பரவாயில்லையடி. உன் தம்பிக்கு அவ்வளவு திறமை இருக்கா? ஆமா ஆமா. போட்டி எங்கடி நடந்துச்சு? போட்டியா? போலீஸ் தடுத்துனாங்களா? மாட்டாம ஓடிட்டான். திருட்டு குடும்பம். உங்களால திருவண்ணாமலை தீபத்துல போட்டு கோரிச்சிருக்க. அடி, நீ முறுக்கு சாப்பிட அழக பார்க்கும்போது எனக்கு ஒரு கவிதை தோணுதுடி. கவிதையா? சொல்லு சொல்லு பிளீஸ் ப்ளீஸ். கவிதை ரொம்ப பிடிக்கும். ஒரு கிறுக்கு முறுக்கு சாப்பிடுகிறது. அப்படி போவாங்க. கழுதைக்கு கவிதை கேட்குது.